ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतांबरते नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। Thank you, Shreya. Mute பண்ணிக்கோ. Okay. I'm very happy. Kids கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. I'm so happy with this. All right. Okay. Bhagavad Gita, what does that really mean? அப்படின்னா என்ன? So how many of you here follow only English? Okay, English மட்டும் தான் புரியும். I know only English. Okay. So Bhagavad Gita, அதுதான் இந்த கிளாஸ்ல கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம், ரைட்? வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போ, எதுக்கு இதை படிக்கணும்னு தெரிஞ்சுப்போ. ஓகே, ஸோ எப்போவுமே பிஃபோர் வி ஸ்டார்ட் சம்திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஆர் டூயிங் இட். சரி, எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம் தெரியலையா? ஓகே, சொல்லுடா கண்ணா. வித்யுத். படிக்க. அப்படியா? ஆமா. ஓ சூப்பர். நிச்சயம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்துடுறியா? பெரிய ஆள்டா நீனு. படிக்க, விளையாட, எழுத, அவ்வளவுதான். வெரி குட். உண்மையை பேசணும். விளையாடதான் போறோம் அப்படி சொல்லு. ரைட். So Bhagavad Gita is a set of 700 shlokas. இது என்னது? இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு? 700 shlokas இருக்கு. இது எங்க வருது? Where is it available? It is found in the Mahabharata. Okay, Mahabharata has 1 lakh shlokas. Can you imagine anybody writing 1 lakh shlokas? யாரானும் 1 லட்சம் ஸ்லோகம் எழுதி பண்ண முடியும்னு நம்ம கேட்டிருக்கோமா? Okay, there was a Mahan called Veda Vyasa. His name was Krishna Dvaipayana Vyasa. He did that. You know what was his lifetime work? வேதங்கள் எல்லாம் மிக்ஸ்டா மேஷ்டப்பா இருந்தது. He divided it into poetry, prose, பாட்டா இருக்கிறதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு he gave it to lot of people so that it can be preserved. Okay, for lakhs of years the Vedas have been preserved in this land. The credit goes to Veda Vyasa. It's the same guy who has written this Mahabharata. Okay, with no offense intended. உங்க பாஷையில பேசுறேங்கிறதுனால அவர் அப்படி சொல்லக்கூடாது, கைன்னு சொல்லக்கூடாது, அவர் மகான். But this is to make it very understandable for you all. சரியா? இப்போ அவர் எழுதின 1 lakh ஸ்லோகத்துல these 700 shlokas are called, இதுக்கு பின்னாடிதான் பகவத்கீதான்னு பேர் ஏற்பட்டது. இந்த 700 யார் அதுல இருந்து பிக் பண்ணி கொடுத்தானா? ஆதிசங்கரர். Okay, ஒரு 2000 and odd years ago there was another saint who picked up that 700 from the chunk of 1 lakh shlokas and gave it to us and said, do you want to live life very well? அப்பனா இந்த 700 படிச்சுக்கோ போதும். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ற மாதிரி. ஓகே, சரியா? ரைட். நிறைய ஆச்சாரியால் அந்த 1 lakh ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரர் காலத்துக்கு முன்னாடியும் பாஷ்யம் எழுதியிருக்கா. பட் கீதான்னு அதை எடுத்து, அது பகவத்கீதான்னு அதுக்கு பேர் கொடுத்து அந்த 700க்கு கன்சிஸ்டண்டா ரொம்ப லாஜிக்கலா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஈஸியான லாங்குவேஜ்ல ஆதிசங்கர பகவத் பாதால் தான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கா. ஸோ we are going to be following his work to understand what this text is about. Okay, so I'm going to be following what is called the Shankara Bhashyam. இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம்? Bhagavad Gita through what is it's called? Shankara Bhashyam. எப்படி கத்துக்க போறோம்? Through Shankara Bhashyam. Okay, அவர் என்ன நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கறாரோ அந்த நாலேஜ் மூலமா we are going to be understanding Bhagavad Gita. சரியா?
சரி, இப்ப Bhagavad Gita has two words. What are the two words in Bhagavad Gita? It's a compound word. சொல்லு ஆனந்த். பகவத் கீதா. ஆ, யாரு? மாதவ் சொன்னானா? சூப்பர். ஓகே ஆனந்த், நீ அந்த ரூம்ல இருந்து சொன்னது எனக்கு கேட்டுடுது. தேங்க்யூ. என்னது? என்னம்மா? காம்பவுண்ட் வேர்ட்னா என்னது? ரெண்டு வேர்டு சேர்ந்து ஒரு வேர்டு ஆச்சுன்னா அது பேர் காம்பவுண்ட் வேர்டு. ஓகே. சோ விட்டான்டா, பகவத்கீதாங்கிற வார்த்தையை விட்டா. காம்பவுண்ட் வேர்ட்னா என்னன்னு கேட்டான் பாரு என் புள்ள இருக்கானே. ம் சோ பகவத் அப்படின்னா பகவான் உடைய, ஆஃப் பகவான் அர்த்தம். ஓகே, கீதா இஸ் சாங். சிம்பிள் சம்ஸ்கிருதத்துல கீதானா என்ன? இட் இஸ் கால்ட் சாங். ஓகே, பகவத்கீதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீனிங் என்ன? த சாங் ஆஃப் த காட். What does Bhagavad Gita mean? Song The of the God. song of the god. of the god. Okay. அப்ப காட்ங்கிறவர் யாரு? யாருக்கா டெஃபினேஷன் தெரியுமா? சாமி. அதான் யாரு? நம்மள படைக்கிறதை காப்பாற்றுறது. செம்ம ஆன்சர் மாதவ். Any more answers? இங்க இருக்கிற அடல்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களை விட அத்வைத வேதாந்தம் இந்த குழந்தைகள் ஈஸியா சீக்கிரமா கத்துக்கும். நான் எத்தனை ரூபா வேணாலும் பெட்டு வைக்கிறேன். And I will ensure this happens. அப்பா அம்மா. ஓகே ஆனந்த், கொஞ்சம் மெதுவா பேசுடா. நீ பக்கத்து ரூம்ல தான் இருக்க, சோ எனக்கு ஒரு பயங்கரமா கேக்கும். ஓகே. அப்பா அம்மா. ஓகே, நமக்கு எல்லாமே கொடுக்க, நம்மையும் காப்பாத்துற. சூப்பர். ஓகே, மியூட் போட்டுக்கோ. எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஆன்சர் சொல்லிட்டு மியூட் போட்டுக்கணும். ஓகே, விஷ்ணு புராணம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த பகவான் ஆர் காட் அப்படிங்கிறவருக்கு என்னெல்லாம் உண்டு ஆர் ஹூ இஸ் இட் அப்படின்னு ஒரு குட்டி டெஃபினேஷன் சொல்றது. ஓகே, அது நம்ம என்னன்னு பாப்போமா? ரெடியா? விஷ்ணு புராணம் இஸ் ஒன் ஆஃப் தி 18 புராணாஸ். ஓகே ஓகே, பகஹ அஸ்ய அஸ்தி இதி பகவான். பகங்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவன் பகவான். பகங்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கோ தட் இஸ் கால்ட் காட். அப்ப பகனா என்ன அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு புராணம் சேஸ் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ ஞான வைராக்யை ஷண்ணாம் பகஹ இத்தீரிணா. ஞான வைராகயோஸ்சைவ ஷண்ணாம் பக இத்தீரிணாம். ஓகே, 6 விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அதான் காட். என்ன 6 விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீரம். நம்ம யார்கிட்டயும் இருக்கிறத விட பிக்கெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வீரம். வீரம்னா என்ன? ஸ்ட்ராங். சூப்பர் ஹீரோனா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே சூப்பர் ஹீரோன்னு ஒத்துப்ப, இல்லைன்னா ஒத்துப்பியா? இல்ல. ரைட். சோ சூப்பர் ஹீரோனா அவங்க சூப்பர் ஹீரோனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ வீரம் இருக்கணும். வீரம் அப்படி இப்படி வீரம் இல்ல, ஒட்டுமொத்த வீரமும் யார் உடையதோ தட் இஸ் கால்ட் பகா. ஓகே, சோ you should be very very powerful. சரியா? ரெண்டாவது யஷஸஹ. கண்ணா மியூட்ல போட்டுக்கோப்பா. யஷஸ் அப்படின்னா ஃபேம், ஃபேமஸா இருக்கிறது. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது அவராதான் இருக்க முடியும். then that is called god. அப்போ people who are famous, they have just borrowed that fame from him. so வீரம், யஷஸ். அதுக்கப்புறம் ஸ்ரீயஹ. ஸ்ரீயஹனா என்ன?
அவரை விட ரிச் இங்க யாருமே கிடையாது. எல்லாம் இருக்கு அவர்கிட்ட, இல்லாததே கிடையாது. அண்ட் ஹூஎவர் இஸ் ரிச், ஹி இஸ் ஜஸ்ட் கிவன். இதோ கொஞ்ச நாள் வச்சுக்கோ, உன்னோடதுன்னு நீ சொல்லிக்கோ பரவாயில்ல, பட் இட்ஸ் அல்டிமேட்லி மைன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹி இஸ் ரிச். ஆல் ரிசோர்சஸ் abundance கொட்டி கடக்கு. எத்தனை பேர் திருப்பதியில போய் பார்த்திருக்கேன்? Hands raised. Yes, that is called ஷ்ரியாஹா. அதுக்கப்புறம் ஞானம், எல்லாம் தெரிஞ்சவர். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு. நோ, ஆக்சுவலி வி டோன்ட் நோ எனிதிங். எல்லாமே எவ்ரி திங், எனி பாசிபிள் திங் தெரிஞ்சவர்னு ஒருத்தர் இருக்கார். அப்படி இருக்கிறவர் பகவான். So who has all knowledge, who is knowledgeable by all means. ஓகே, அதுக்கப்புறம் வைராக்கியம். இப்போ உன்கிட்ட ஒரு சாக்லேட்டை நான் கொடுத்து புடுங்கிட்டேன்னா நீ ரொம்ப சேடா இருப்பல, ஆனா அவர் சேட் ஆக மாட்டார். he is not attached to anything. இருக்கா ஓகே, இல்லைன்னா என்கிட்ட புதுசு இருக்கு அப்படின்னு ஜாலியா இருந்துடுவார். so that is called வைராக்கியம். அட்டாச்மெண்டே கிடையாது. மொத்த அட்டாச்மெண்ட்டும் டிட்டாச்மெண்ட்டும் யார்கிட்ட இருக்கோ அது பகவான். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், ஓவர்லார்ட்ஷிப். நம்ம என்ன பண்ணாலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கா? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கா? இந்த வேர்ல்டுக்கே பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருந்தாலும் he is bound by the laws of nature. கரெக்டா? சன் வந்தா எழுந்துதான் ஆகணும், சன்செட் ஆனா அடுத்து நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிதான் ஆகணும். இப்படின்னு இங்க யாருமே ரூல்ஸ்க்கு கட்டுப்படாதவான்னு கிடையாது. ஆனா someone who is not bound by any rules but he is the lord of everything, அப்படி இருக்கிறவர் பேர் என்ன? எல்லா ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். someone who has the leadership or overlordship. so அப்படி இருக்கிறவர் பகவான். so பகவான்கிறவர் யாரு? ஐஸ்வர்யம் இருக்கிறவர், ஓவர்லார்ட்ஷிப், வீரம் இருக்கிறவர். he is super strong, most strong, stronger than everybody. அதுக்கப்புறம் he has all the fame in the world, yashas. he has all the shriyam in the world, abundance. he has all the vairagyam, detachment in the world, and he is most knowledgeable, all the jnanam in the world. so aishwaryasya samagrasya veerasya yashasa shriyah jnana vairagayoschaiva shannam bhaga itirana அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. சோ இந்த ஆறும் இருக்கிறவர் கிருஷ்ணர்னு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? whoever agrees thumbs up. ஓகே, சோ அதனால காட் அப்படின்னா இங்க கிருஷ்ணரை மீன் பண்றோம். அண்ட் கிருஷ்ணர் இஸ் காட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காடே நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறான்னா நீ என்ன கத்துக்க மாட்டியான்னு? யூ வில் ரைட்? Yes. ஓகே, சரி. செகண்ட் கொஸ்டின், உனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், யூ டோன்ட் நோ ஹவு டு கோ, ஹவு வுட் யூ டூ தட்? By maps. என்ன மேப்படா யூஸ் பண்ணுவ? ஓகே, இன்னைக்கு தேதியில ஜிபிஎஸ் ஆன் பண்ணுவ, கூகுள் மேப் யூஸ் பண்ணுவ. சம்டைம்ஸ் மேப் சுத்தி அடிக்கும், அப்ப என்ன பண்ணுவ? யூ ஆஸ்க் சம்வன் ஆன் த ரோட், கரெக்ட்? இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு. ஓகே, என்னம்மா? ஓகே, ஆட்டோ காரன்ட்ட இல்லைன்னா கேட்பேன், யோ நீயே கொண்டு போய் விட்டுறியா, எனக்கு இந்த மேப் எல்லாம் என்னால முடியல அப்படின்னு சொல்லிடுவேன். ரைட்? so to a place that you have never gone before, you use some kind of a guidance. ஆமாவா இல்லையா? ஓகே, அப்போ இந்த லைஃப் ஒரு ஜர்னினா இங்க எங்க போகணும், என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? how many of you here know what to do in life and where to go? எனக்கு தெரியாதுப்பா. I don't know. ஆனந்த். I don't know. Very good. I don't know. Yes. பட் இதுதான் பண்ணணும், this is what you need to do, இந்த இடத்துக்கு தான் போகணும், இதுதான் பண்ணணும்னு யாராவது உனக்கு சொன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும்? We need to study properly for that.
ஓ ரியலி? அப்ப பகவத்கீதா கத்துன்றோம். ஆனா அது எனக்கு இருக்காது. யார் சொன்னா? உனக்கு தான் அது. ஓகே, so it is exactly for you to understand. என்னப்பா? Okay, so this is exactly to understand what is life, what are you going to do with it, where are you going to end up. Okay, இப்ப நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். Those who know the story, please stay silent. Those who don't, listen. சரியா? Right. So there was a kingdom. ஒரு ராஜ்யம் இருந்ததா. அந்த ராஜ்யத்துல ஒரு ரூல். Okay, every 5 years the king will change. Okay, every 5 years the king will changeங்கிறது வேற பிரச்சனை. அந்த எந்த பழைய கிங் வெளில போறானோ அவனை கொண்டு போய் ஒரு ஃபாரஸ்ட்ல விட்டுட்டு வந்துருவாளாம். And everybody knows nobody has come outside alive. Okay, but ராஜாவா ஆகணுங்கிற ஆசையில everybody would get elected to become the king. 4 years ரொம்ப ஜாலியா ஹாப்பியா கிங்கா இருப்பாளாம். 5th year ஆன உடனே பயம் வர ஆரம்பிக்குமா. 5th year எண்டுல ஜாலியா போட்ல உட்காத்தி வச்சு கொண்டு போய் அந்த ஃபாரஸ்ட்ல இறக்கி விட்டுட்டு வந்துடுவாளாம். அதுக்கப்புறம் புலி கடிச்சு செத்து போனாரா, சீத்தா கடிச்சு செத்து போனாரா, லயன் கடிச்சு செத்து போனாரா, இல்ல சாப்பாடு தண்ணி கிடைக்காம செத்து போனாரான்னு யாருக்கும் தெரியாது. பட் he would never come back. So people assume அந்த ஃபாரஸ்ட் குள்ள போயாச்சுன்னா the king is not coming back. Okay, now there was someone who decided to be a little smart. He elected to be the king ஆகிட்டார். Okay, first 4 years enjoy பண்ணிட்டு 5th year tension ஆகல. ஸ்டார்டிங்ல இருந்தே he was a little balanced. Okay, அதுக்கப்புறம் when the 5th year ended, he happily went to the forest. சரியா? and மத்தவாளா போகும்போது அழுவா சிரிப்பா, they will say goodbyes to everybody, but இவர் ஜாலியா போனார். and எல்லாருக்கும் லைட்டா ஷாக் ஆயிடுது. யூசுவலி நம்ம எப்படி இருக்கோம், யாராவது ரொம்ப துக்கப்பட்டா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்ல. பட் this guy was actually smiling and laughing and ரொம்ப ஹாப்பியா பிக்னிக் போற மாதிரி போயிட்டு இருந்தாராம். ஓகே, மியூட். சோ இந்த பிக்னிக் போறவாளுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி இவர் அழகா நௌகா விஹாரம் பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்தாராம். அங்க என்னடா ஆச்சு, இவர் ஏன் இவ்வளவு ஹாப்பியா போறான்னு எட்டி பார்த்தா, he had cleared off the forest, he had built a beautiful palace and rest of the life அங்க அவர் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாராம், ஃபுட்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தாராம். சோ இந்த கதைய பகவத்கீதாவோட ஈக்குவேட் பண்ணி சொல்லுவா. யூ டோன்ட் நோ வாட் திஸ் லைஃப் இஸ் அபவுட். எப்ப இங்க என்ன வரும், எப்ப என்ன போகும் தெரியாது. இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்கோமா தெரியாது. பட் if you have to navigate this forest that you don't know anything about, then you need Bhagavad Gita, so that அந்த ராஜா எப்படி ஹாப்பியா பிக்னிக் போற மாதிரி போய் அந்த ஃபாரஸ்ட்ல இறங்கினாரோ, நம்மளும் இந்த லைஃப் முழுக்க பிக்னிக் மாதிரி என்ஜாய் பண்ணிடலாம். How cool is that? It's very nice. Thank you. It's very, very, very good. Okay, thank you. Right, thank you for all the thumbs up. Very cool. சரி, mute. Thank you. So இதுதான் பகவத்கீதா. ஸோ ஏன் குழந்தைகளுக்கு இந்த கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு எம்பசிஸ் பண்ணேன்னா, இப்போ I am only learning about it now when I am 36 years old. Now you are all 9 years, 10 years, 11 years, 12 years old. இப்பவே கத்துன்ட்டு எல்லாம் எவ்வளவு ஈஸியா இருக்கும். நான் இப்ப 6 years old. Wow, amazing. I'm 8 years old. Yes. So for the adults who are here, better luck next time. Okay. Okay. Right. இப்போ I'm going to talk some heavy subject. If kids are getting restless, கொஞ்சம் அமைதியா கேளுங்கோ.
whatever words you are able to understand, fine. Kanna mute potuka kanna, please. Whatever you're able to understand, just sit and listen to it. Understand pannika mudiyadadu is fine. Purilana paravalla. Okay. So, in the ஜீவனம் or in the lifetime அப்படிங்கிறது எதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, விவேக சூடாமணியில ஆதிசங்கராச்சாரியர் சொல்றார், ஜன்மானாம் நரஜன்ம துர்லபம். 84,000 பிறவி எடுத்தா ஒரு மனுஷ பிறவி கிடைக்கும். அந்த மனுஷ பிறவியிலும் வேதத்தை பத்தி தெரிஞ்சுண்டு, வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சுண்டு, நான் போக வேண்டிய வழி மோட்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். சோ நிறைய சுக்கிருத்தம் பண்ணியிருந்தாதான் அது கிடைக்குமா. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் விவேக சூடாமணியில சொல்றது, துர்லபம் திரயமேவ இத்தது தேவானுகிரக ஹேத்துக்கம். தெய்வத்தோட அனுகிரகத்தால மட்டும் 3 விஷயம் கிட்டுமா. அது என்னன்னா, மனுஷத்துவம், முமுக்ஷத்துவம், மகா புருஷ சம்ஸ்ரய. மனுஷனா பிறந்திருக்கிறதுக்கு சுவாமியோட அனுகிரகம் வேணும். மனுஷனா பிறந்தவன் எனக்கு மோட்ச சாதனம் வேணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறதும், தட் இஸ் கால்ட் முமுக்ஷத்துவம். அண்ட் சத்சங்கம் கிடைக்கிறது. இது 3மே தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்குமா. So we are all fortunate to be here. ஏதோ பூர்வ ஜன்ம சுக்கிருத்தம் பண்ணதனால we are able to understand. And பகவத்கீதா அப்படிங்கிற டெக்ஸ்ட், what does it address? ஓகே, இப்ப நான் எதுக்கு மோட்சத்தை பெருசா பேசினேன், இல்ல நம்ம மனுஷனா இருக்கிறத ஏன் பெருசா பேசினேன் அப்படின்னா, anybody who is born a human has 4 things to do. ஓகே, 4 விஷயங்கள் யூஸ்வலி அவ லைஃப்ல ஃபாலோ பண்ணுவா, ஆர் தேடுவா, ஆர் வேணும்னு நினைப்பா. ஒன் இஸ் அர்த்தா, security. So security la includes resources. Okay, any kind of resources, any kind of money, illa வீடு, வாசல், பதவி, புகழ், எதெல்லாம் என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் செக்யூரா இருக்கேன்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே is called artha. The second thing that we really like is we want to enjoy. That is called kama, desires. மூணாவது விஷயம் we seek is, சில பேருக்கு வந்து இதெல்லாம் ஓகே, நான் தினம் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், எவ்ரி மாசம் நான் ட்ரிப்பு போறேன், பட் திஸ் இஸ் நாட் வெரி ஹாப்பி, எனக்கு வேற ஏதாவது இன்னும் ஒரு லெவல் போய் பண்ணணும்னு நினைக்கிறவா seek a higher purpose, or they want to fulfill their destiny அப்படின்னு இருக்கிறவா தர்மம்னா என்னன்னு seek out பண்ணுவா. ஓகே, இது 3ம் நம்மளுக்கு தெரியும். more or less we see everybody following in our life. ஓகே, so இது 3ம் என்னன்னு புரிஞ்சாதான் மோட்சம்னா என்னன்னு புரியும். that is a tricky part here. அர்த்தம் அப்படிங்கிறது ஏன் செக்யூரிட்டின்னு நான் சொன்னேன்னா, ஒரு 50 years முன்னாடியோ 100 years முன்னாடியோ சொசைட்டி இருக்கும்போது what people sought after was very different from what we seek now. 50 years ago ஆத்துல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிறதோ ஒரு ஃபேன் இருக்கிறதோ கூட was considered luxury, it was not a necessity. இப்போ I lack a fan and therefore I need a fan. I lack a house and therefore I need a house. I lack this, therefore I need this. இப்படி ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் what you lack changes and what you try to fulfill for that lack changes. So இங்க என்ன நடக்கிறது, I lack அப்படிங்கிற ஃபீலிங் யாருக்கா இருந்தாலும் போவே இல்லை, பட் what they lack keeps changing generation to generation, year after year. I lack அப்படிங்கறத மட்டும் மாறறது இல்ல. ஆர்க்டிக் போல உட்கார்ந்து எஸ்கிமோல இருந்து ஆரம்பிச்சு நம்ம தேசம் பரியந்தம் யாரா இருந்தாலும் ஐ லேக், எனக்கு அடுத்த வேலைக்கு ஃபுட் வேணும்னு அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. So there's a basic feeling called I lack. இன்னொன்னு, when you are seeking pleasure, what are you seeking? டிராமா பாக்குறேன், எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, டிராமாக்காகவா போய் உட்காந்து டிராமா பாக்குறேன்? இல்ல, you're doing it for your sake. எனக்கு ஜாலியா இருக்கு, நான் ஹாப்பியா இருக்கேன், அதனால நான் போய் டிராமா பாக்குறேன். So you are seeking pleasures for your sake. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஹாப்பியா இல்ல, அப்ப வெளியில இருந்து எனக்கு ஹாப்பினஸ் வரணும்னு அர்த்தம். சோ இங்க 2 விஷயம் என்ன நம்ம தேடின்னு இருக்கோம். எல்லாருமே குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு, and I'm seeking that. எனக்கு அந்த பயம் போகணும், நான் ஹாப்பியா இல்ல, எனக்கு ஹாப்பினஸ் வேணும்.
கொஞ்சம் தர்மம்னா என்னன்னு தேடுறவா ஓகே வாட் இஸ் மை ஹையர் பர்பஸ், வாட் மோர் கேன் ஐ டூ ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற கேள்வி கேட்பா. This is the three main things that people look for. Okay, but do you understand the all the adults in this group, do you understand the fundamental problem behind all this? இதுதான் நம்ம more or less எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். But is this what we really need, or is this what we are really looking for அப்படின்னு கேட்டா, the problem here is with your identity. எனக்கு குறை இருக்கு, அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணிக்கணும், நான் ஹாப்பியா இல்ல, நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஏதாவது இதை தான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் through out your life. In every coaching session that I talk about, I am only asking who wants to be happy, who wants to be successful. எல்லாரும் ரெண்டு கை தூக்குவா, ஒரு கை மட்டும் தூக்கினவா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. Okay, everyone wants to be happy, everyone wants to be successful. So இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் ஹாப்பியா இல்ல, நான் சக்சஸ்ஃபுல்லா இல்ல, எனக்கு ஹாப்பினஸ் வரதுக்கும் எனக்கு சக்சஸ் வரதுக்கும் ஒரு என்ன செக்யூரா ஃபீல் பண்றதுக்கும் வெளியில இருந்து ஏதோ ஒண்ணு வரணும், அது ஏதோ ஒண்ணு நடக்கணும், and therefore I become happy and successful ன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஓகே, பட் இதுக்கு என்ன முடிவு? we don't know. சரி, இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா எப்படி தெரியும்? The three ways we know something. One is called pratyaksha, கண்ணுக்கு எத்தாப்புல தெரியறது. கண்ணுக்கு எத்தாப்புல ரெட் கலர் வேன் போறது, therefore I know that this van is red in color. பிரத்யக்ஷம். ரெண்டாவது இன்ஃபரன்ஸ். ஒண்ணு கண்ணுக்கு எத்தாப்புல தெரியணும், ரெண்டாவது இப்ப புகை வருது, there is smoke and therefore you assume there has to be some fire nearby for that smoke to come. That is called inference. So ஒண்ணு நேரா பார்த்து தெரியணும், இல்ல இன்ஃபரன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இது ரெண்டுத்துலயும் தெரியாத விஷயம் அப்படின்னா where will you know it from? இப்ப நான் ஹாப்பியா இருக்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஆனா where to know that from? ஏன்னா கண்ணுக்கு ஏத்தாப்புல தெரிய மாட்டேங்கிறதே, தெரியல. Can I infer from other people's lives? இல்ல. ஒரு நாளைக்கு ஹாப்பியா இருக்கிறவன் மறுநாளைக்கு ஹாப்பியா இல்ல. So what is the fundamental solution to this problem? எங்க இருந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, that is when we have to go by solid proof of words. Shabda pramanam. So that is where the importance of Vedas come in. வேதங்கள் அபௌருஷேயம்னு சொல்றா. It is not created by someone. They are words that mantra drishtaraha, rishis saw in golden letters, they picked it up and நம்மளுக்கு கொடுத்தா. இப்போ there is a man, he is not able to see. Okay, அவனுக்கு சர்ஜரி பண்ணிருக்கா. The doctors feel surgery சூப்பரா நடந்தது, when we open the eyes this guy would be able to see அப்படின்னு சொல்றா. ஓகே, கண்ணை திறந்து விடுறா கட்ட, the guy has still his eyes closed and he says, இப்ப நான் கண்ணை திறந்தா எனக்கு விஷன் வரும் இல்லையாங்கிறது எனக்கு ப்ரூஃப் கூட, அப்பதான் நான் கண்ணை திறப்பேன் அப்படின்னா நான் டாக்டர்ஸால என்ன பண்ண முடியும்? they will only say கண்ணை திறந்து பாருப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. but if he continues to do that, if he refuses to open his eyes, will he ever know விஷன் இருக்கா இல்லையான்னு? அந்த மாதிரி வேதங்கள்ல இருக்கிற விஷயம் நீங்க படிச்சு அப்ளை பண்ணும் போதுதான், எப்படி டாக்டர் சொல்லி கண்ணை திறந்து பாரு விஷன் இருக்கும்னு சொல்றாரோ அந்த மாதிரி. You have to go through it, you have to navigate through it, you have to open your eyes to see there is vision. And என்னோட லைஃப் என்ன, நான் யாருங்கிற கேள்விக்கு வேற யாருமே அட்ரஸ் பண்ணல, இந்த ஒரு விஷயம் தான் அட்ரஸ் பண்றது. Therefore we have to go by it. இப்போ வேதத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. கர்ம காண்டம், நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த லைஃப்ல வேணுங்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு போர்ஷன். And then there is ஞான காண்டம் which addresses totally about who am I, what am I supposed to be doing. So we go by the ஞான காண்டம். அதுக்கு உபனிஷத்னு பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. So that is our pramana, that is our proof from where we are taking this text. Okay, இதையே இது மகாபாரதத்துல வருதுன்னு சொல்ற, அப்புறம் வேதம்னு சொல்றே அப்படின்னு கேட்டேன்னா, அந்த உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே தான் நான் இங்க சொல்லியிருக்கேன்னு கிருஷ்ணரே பகவத்கீதால சொல்றதுனால this is also called a pramana shastra. Okay, so
Bhagavad Gita, which is recited by the god. Okay, யாருக்கு சொன்னார்? மகாபாரதத்துல கிருஷ்ணாவதாரத்துல whom is he telling these things to? To Arjuna. So கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னதாக மகாபாரதத்துல ரெக்கார்ட் பண்ண அந்த கான்வர்சேஷன் is separately called as Bhagavad Gita. It addresses the questions of I, who am I and what am I doing with this life. Okay, இப்போ ஒரு ஆரஞ்சு இருக்கு, இது என்னன்னு உங்களுக்கு தெரியல, இது நான் காமிக்கிறேன், இது பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இது உரிச்சா அந்த சவர் ஸ்மெல் இருக்கும், இதை நீங்க சாப்பிட்டேன்னா சவர் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல இது ஆரஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் அபவுட் யுவர் செல்ஃப். அதுக்கு உங்ககிட்ட என்ன பிரமாணம் இருக்குன்னா நான் தான். ஐ ஹாவ் டு நோ மை செல்ஃப் த்ரூ மீ ஓன்லி. ஸோ திஸ் இஸ் another complication in this subject. அப்போ you use the guidance of the Vedanta and use your mind, your intellect to understand who you are. Okay, so this is too much of lecturing about Vedanta, but this is to understand that நம்ம கிட்ட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்யூஷன் நம்ம தான், ஹாப்பினஸ் நமக்குள்ளதான் இருக்கு. வேதம் என்ன சொல்றது? You are here, you are the solution to everything. நீ பரிபூர்ணமா இருக்கிறவன், you are already happy, you are already secure. பட் எனக்கு நான் செக்யூர் ஹாப்பின்னு எனக்கு ஃபீல் ஆகலையே. அப்போ when I present the knowledge in a certain way, certain விதத்துல அதை சொல்லும் போது it has to come. So mind as a instrument you are using to study yourself, to understand இந்த பாடியை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மைண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், நான் யாரு, what am I doing here, through the words of the God, through the words of Lord Krishna himself. Why? He is Sarvagnya. நம்மளுக்கு மைண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணி தனியா ஒன்று யூஸ் பண்ணி தெரிய வேண்டியது. ஸோ எல்லாம் தெரிஞ்சவர் இதை தான் அப்படின்னு சொல்லும் போது we are supposed to take it as such. இது தவிர்த்து நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. we don't have another choice here. ஓகே, இது வரைக்கும் சொன்னது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஆல்ரைட். ஸோ மொத்தம் இதுல 18 சாப்டர்ஸ் இருக்கு and 700 ஸ்லோகாஸ் split among 18 chapters. Mondays நடக்கிற செஷன்ல we will be learning the shloka with word by word meaning and understand what it says. கிட்ஸுக்கு தனியா ஒரு கிளாஸ் வைக்க போறேன் where you will memorize it. எனக்கு சொல்லி காமிக்கணும். நம்ம யூஸ்வலி பகவத்கீதா கிளாஸஸ்ல எப்படி சந்தால நடக்கிற மாதிரி டெஸ்ட் வைப்போமோ அப்படி டெஸ்ட் நடக்கும். So anybody who wants to do this are most welcome to join that group also. Memorize பண்ணனும், ஓரளவுக்கு chant பண்ணனும் அப்படினா you can join that group. Okay, classes will be for 60 minutes every Monday. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, சப்போஸ் மண்டேஸ் கிளாஸ் இல்லை, நான் இன்னொரு நாள் அதை மூவ் பண்றேன்னா மோஸ்ட் பீப்புள் டோன்ட் டர்ன் அப். ஸோ நடந்தா மண்டே, இல்லைன்னா கிடையாது. So ஒரு வாரம் ஸ்கிப் ஆச்சுன்னா then the class moves to the next week. So I am not having any other day to compensate the class. ஏன்னா நிறைய பேர் வரது இல்ல. Okay, right. First we will start with the dhyana shlokas. There are 9 dhyana shlokas. Text நான் வந்து சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் transliteration ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தமிழ்ல இதுக்கு ஆத்தென்டிக்கா அந்த மாதிரி கிடைக்கல. நான் வெப்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். சோர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்றேன். அதை வச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வேற யாருக்காவது இதுல வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் டிஎம் மீ. ஓகே, நம்ம இது என்ன ஃபார்மேட்ல படிச்சுக்க போறோம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அப்படி கிடையாது. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கிட்ஸ் வித் பேரண்ட்ஸ், வித் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஆஸ் அ ஃபேமிலி யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு பி இன் த கிளாஸ். நிறைய பேர் லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டிருந்தா அது நான் அந்த மெமரைசேஷன் பேட்ச் எடுக்கும் போது 10 ஸ்லோகமா சொல்லி கொடுக்குறேன். கிட்ஸ் ஸ்பெஷல்
Lalita Sahasranamam will go in the memorization class. So whoever wants to come, அந்த டைமிங்க்கு அந்த டேக்கு வாங்கோ. ஆன்லைன் வந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிறவால தயவுசெய்து நேரா வந்துடுங்க. The learning is much faster. Okay, right. So தியான ஸ்லோகத்துக்கு நம்ம மெமரைசேஷனுக்கு தனியா டைம் கொடுக்க போறது இல்ல. We are beginning with the memorization. We are beginning with the shlokas next week. So as such இந்த வாரத்துக்கு எந்த அசைன்மெண்ட்டும் இல்ல. But here's a question. In the 1 week, I give you the time to find out answers. This question is for all. Who am I? Question என்ன? Who am I? And what are my goals for this life? இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன பதில் தோன்றதோ எழுதிட்டு வாங்கோ. I give you 1 week's time to find this out. Okay? Right or wrong answers கிடையாது. என்ன தோன்றதோ அதான் ஆன்சர். Second question என்ன? Who am I? What are my goals in this lifetime? Okay, ma'am. Okay. Any questions? So now group already போட்டிருந்தேன். This is meant to be an intro class to understand the greatness of Bhagavad Gita. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, யாரும் சொல்லி கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை Bhagavad Gita is going to teach us. என்ன சொல்லி கொடுக்க போறது? I'm just summarizing. என்ன சொல்லி கொடுக்க போறது? Bhagavad Gita is going to teach us how to manage your body, how to manage your mind, how to manage your emotions, and understand who you are and how to lead this life. நியாயமா பார்த்தா இது ஸ்கூல்ல உங்களுக்கு மேத் மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கணும். Okay, so with the grace of the acharyas, with the grace of God, we are able to find a time and sit and talk about this. So எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தயவு செய்து கன்சிஸ்டன்டா கிளாஸ்க்கு வாங்கும். It's a long journey. நான் ஒத்துக்கிறேன். Maybe it will take a year to finish off all the 700 shlokas, but consistentா வந்தேல்னா the amount of transformation that you will be undergoing is going to be phenomenal. உங்க thinkingல ஒரு change வரும், உங்க self confidenceல ஒரு change வரும். The way you handle problems will change. The way you look at things will change. The perspectives will change. You're going to become more smarter, more confident, more sharper. Okay? Across age group. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, it is even for the adults. பிரம்ம வித்யை கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த சான்ஸ். எவ்வளோ முடியறதோ கன்சிஸ்டண்டா கிளாஸ்க்கு வாங்கும். எவ்ரி செஷன் இஸ் பீங் ரெக்கார்டட். ஒரு கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா ரெக்கார்டிங் கேட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்கும். அண்ட் இப்போ நான் குரூப்ல போல் போட போறேன். கிட்ஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் த ப்ராக்டிஸ் செஷன்ஸ். ஓகே, நம்ம இத்தனை நாள் அந்த சாண்டிங்க்கு காம்படிஷன்ஸ்க்குலாம் எப்படி ரெடி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி அந்த குரூப்ல ஒரு ½ an hour இன்ட்ராக்ட் பண்ணிட்டு மெமரைசேஷனை வந்து வில் டேக் கேர். சரியா? ஓகே, எனி क्वेश्चंस? Okay, ma'am. ஆதித்யா தானே எனக்கு? ரைட். என்னடா எப்படிடா பண்ண நேத்திக்கு? மேம் நல்லா பண்ண மேம். நைஸ், வெரி நைஸ். ரெண்டு பேரும் நம்ம ஈஸியா இருந்தது மேம். ஒண்ணு மீனிங்ஸும் கேட்கல, மாத்தியும் கேட்கல. அப்படியே டைரக்டா சொல்ல வேண்டியதுதான் 1 to 18. ஓ டீச்சர் எனக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் நதத்துன்னு கேட்டாங்க டீச்சர். அப்ப நான் நதத் பாசேட்டேன் டெஸ்ட் மாதிரி சொல்லிட்டேன். டெஸ்ட் மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, நைஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஹஸ் ஹெல்ப்ட். வெரி Yes, குட். ma'am. ஸோ இந்த Ma'am, குரூப் 20 சொல்லி முடிச்சிட்டேன். வெரி நைஸ். ஸோ இந்த குரூப்ல இருக்கிற ஒரு 4-5 கிட்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்த சின்மயா காம்படிஷன்ல எல்லாருமே பிரைஸ் வாங்கின்னு வந்தா. ஸோ திஸ் கிட் காட் டு கோ டு சின்மயா மிஷன் சேத்துப்பட்டு to Chetpat to attempt the அங்க இருக்கிற அந்த ஃபைனல்ஸ். ஸோ நன்னா சொல்லிட்டு வந்தேன்னு சொல்றான். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் த கிட்ஸ் ஹூ கேம் டு த கிளாஸ். நான் லிட்ரலி வேதத்துக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சேன். நடுவுல இருந்து ஒரு வார்த்தை கேட்பேன், குடு குடுன்னு சொல்லிட்டே போவா. ஆல் ஆஃப் தெம் டிட் தட். ஓகே, எல்லாரும் மெமரைஸ் பண்ணா, எல்லாரும் சொல்லி காமிச்சா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சூப்பரா எஃபர்ட்ஸ் போட்டா, மீனிங்கும் ரொம்ப நன்னா புரிஞ்சுண்டா. அதனால தான் நான் கன்வின்ஸ் ஆனேன் தட் adults and kids can benefit from these classes, which is why this is a mixed group. Okay, and Krishnara வந்து approach பண்றது to understand his perspective ஒரு லெவல்ல நம்ம குழந்தையில ஆனாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். because Krishna loves that innocence. அதனால தான் this is meant to be a mixed batch. சரியா? so the session gets over here. next எப்ப வரணும்?
நெக்ஸ்ட் எப்ப வரணும்? என்னங்க Monday 9 o'clock. October 13th. 9 o'clock. ஓகே. அதுக்குள்ள கேலண்டர் ஓபன் பண்ணி அக்டோபர் 13th சாரி அக்டோபர் 13th பார்த்தாச்சு. அமேசிங். ஓகே. So next Monday night 9 p.m. you're all going to be here. Okay. Bring all your friends, all your family members to the class. ரெண்டாவது எக்ஸாம்ஸ் வருதுன்னா எனக்கு முன்னாடியே ஷெட்யூல் சொல்லிடுங்க. மாடர்ன் ஸ்கூல் ஷெட்யூல் எனக்கு தெரியும், பாக்கி ஸ்கூல் ஷெட்யூல் எனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு லெட் மீ நோ. ஓகே. Okay, ma'am. Okay. For people who are connecting from different time zones apart from IST, please keep me informed earlier. உங்க குழந்தைகள் வரா அப்படின்னா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஓகே. ப்ராக்டிஸ் செஷன்ஸ்க்கு அவன் வரானாலும் எனக்கு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் வைப்பேன். ஸோ எவ்ரி கிளாஸ் வில் ஹாவ் அன் அசைன்மெண்ட். யூல் ஹாவ் டு திங்க், யூல் ஹாவ் டு பிளான் யுவர் லைஃப் அவுட். ஸோ இதுக்கு ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க, வேர் யூ ஆர் அலவுட் டு ஸ்கிரிபிள் வாட் எவர் யூ ஃபீல் லைக் ஸ்கிரிபிளிங். ஓகே ரைட். இங்க இருக்கிறவா எத்தனை பேருக்கு மெட்டீரியல் வேணும்? நீ கை தூக்காத, எனக்கு தம்ஸ் அப் போடு. ஓகே. நான் பார்த்து மெசேஜ் பண்றேன். ஓகேப்பா. ஓகே. ஷமாத்மிகா நீட்ஸ், அப்புறம் ஆதித்யா நீட்ஸ், அப்புறம் ஓகே பாக்கி எல்லார்கிட்டயும் இருக்கு. சரி ஓகே. ஸோ இங்க என்ன மெட்டீரியல்? பகவத்கீதா டெக்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஸ்லோகம் வித் மீனிங் டெக்ஸ்ட் புக்கு. ஓகே சரி. So we are done with this class. If there are any questions, you can stay back. Illana, this class is over. So we begin with the shlokas on the next Monday. Okay? Yes. Yes.